பகவன் நாம கீர்த்தனம் செய்யலாமோ செய்யக்கூடாதோ? நமக்கு விழுப்பு தீட்டு இருக்கிற காலத்திலே பெருமாளை தொடலாமோ தொடக்கூடாதோ? கோவிலுக்கு போகலாமோ போகக்கூடாதோ? கதைக்கு கூட வரலாமோ வரக்கூடாதோ அப்படின்னு தோணும் அசுச்சியாயிருக்கிற காலங்களிலே. ஆனால் திருநாமம் சொல்லலாமோ சொல்லக்கூடாதோ அப்படின்னு தோணக்கூடாது. திருநாமம் எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த அவஸ்தையிலையும் சொல்லலாம் அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கும் பொழுதே ஒரு அச்சம் உண்டாக, ஆனால் திருநாமத்தை சொல்லலாம் என்று ந தேசகால நியமஹா சௌச்சா சௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனாதேவ ராமராமேதி முச்சியதே. ஆனாலே நாமகீர்த்தனத்துக்கு தேசகால நியமம் கிடையாது, சௌச்சா சௌச்ச நியமம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தின் மூலமாதானே நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். அப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கு என்று சொல்லுவோம். ஆழ்வார் சொல்றார், பெருமாள் சொன்னார் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய சுவானுபவத்தை குறிக்கிற பாட்டு இது. நாமும் சொல்லலாமோ சொல்லக்கூடாதோ என்று நான் கூச்சம் அடைஞ்ச பொழுது கண்ண மூட என் கண் எதிரிலே எம்பெருமான் காட்சி கொடுத்து அஞ்சாதே நீ சொல்லு என்று நியமிச்சார் அப்படிங்கிறத நமக்கு உறுதியாக சொல்றார். இப்படி பெருமாள் சொல்லியிருக்கிறார், அதனால நீங்கள் கூச்சப்படாதீங்க. சுச்சியாயிருந்தாலும் அசுச்சியாயிருந்தாலும் திருநாம கீர்த்தனம் எப்பொழுதும் பண்ணலாம் என்று நமக்கு சொல்லுவது போலே இந்த பாசுரம் அழகான பாசுரம், அவருடைய அனுபவத்தை சொல்ற பாசுரம். இரும்பனன்றனன் உண்ட நீரும் போதரும் கொள்கை என்றன் அரும்பிணி பாவமெல்லாம் அகன்றனவென்னை விட்டு சுருந்தமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாரேகேயே. இரும்பு அனன்று, இரும்புல நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு தண்ணீரை உஞ்சினுடுறது. அந்த தண்ணீர் உஞ்சின போதிலும் சமயத்தில் அது கிடைக்கும் அப்படிங்கறதுனாலே போதரும் கொள்க என்கிறார். எப்படி கிடைக்கும்? பொதுவாகவே ரொம்ப ஆழ்ந்த கருத்து இது. பொதுவாகவே தண்ணீருக்கு காரணம் நீராவி அப்படிங்கிறது. அதனாலதான் மழை பொழியறதுக்கு முன்னாடி ஒரு புழுக்கம் இருக்கு. இந்த புழுக்கத்திலேருந்து மழை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் மழை வருது. முதல்ல ஏற்படுறது நீராவி, நீராவியிலிருந்து தண்ணீர் வருது. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லும் பொழுது அடுப்புல வச்சிருக்கக்கூடிய வெந்நீர் கிண்டி, இந்த வெந்நீர் கிண்டியில தண்ணீர் வச்சு சுட சுட அந்த வெந்நீர் கொண்டினுடைய மூக்குல ஒரு புகை வரும். அதுக்குதான் நீராவின்னு பெயர். அந்த புகைக்கு நேர நம்ம குழந்தைகள் படிக்கிற ஸ்லேட்டை இப்படி போய் வச்சோமானால் அந்த சேட்டுல அந்த நீராவி அடிச்சதும் திரவிச்சு தண்ணீர் கொட்டும். இந்த நீராவியிலிருந்து தண்ணீர் வரும் அப்படிங்கறது குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க ஒரு வாகு. சூரியன் தண்ணீரை குடிக்கிறான் வெப்பத்தினால. கோடை காலத்திலே கிரீஷ்ம ரித்துவில வெப்பத்தினாலே தண்ணீரை குடிச்சு விட்ட அதே சூரியன் அவைகள் எல்லாவற்றையும் நீராவியாக ஆக்கி வருஷா காலம் வரும்பொழுது பெரிய மழைய பொழிய வைக்கிறான். பெரிய மழை நம்ம சரீரத்திலேயே எப்ப ஆவி சுடுறதோ, சரீரத்தில் சூடு ஏற்பட்டதும் உடனே கடகடகடன் வியர்த்து கொட்டுறது. இந்த வியர்வைக்கு காரணம் உடம்புல உள்ள நீராவியினுடைய எழுச்சி. அதுபோல இரும்பு காஞ்சு போய் பழுத்து நெருப்புலால இரும்பு காஞ்சினாலும் ஆனால் அதுல பட்ட தண்ணீர் அது உறிஞ்சு விடுறது மாதிரி இருக்கே தவிர அது ஒரு நீராவியாக ஆகி மறுபடியும் நமக்கு சமயத்திலே தண்ணீர் கிடைக்கும். இவ்வளவு ஆழ்ந்த கருத்தை ஒரு பாடல்ல விளையாட்டா சொல்லிட்டு போகிறார் திருமங்கை மன்னன். இரும்பனன்றுடை நீரும் போதரும் கொள்கை என்றன்
அரும்பிணி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. அதுபோல எம்பெருமான் நாம் செய்யக்கூடிய கருமங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். அந்த கருமங்களை அவர் கவனிச்சென்றிருக்கிறார், அவர் வெச்சென்றிருக்கிறார். கோடை காலத்திலே தான் முகந்து கொண்டு போன சூரியன் மழை காலம் வரும்பொழுது அதை திருப்பி கொடுக்கிறது போலே சர்வசாட்சியான சர்வேஸ்வரன் நம்முடைய கர்மாக்களுக்கு பிரத்யக் சாட்சியாயிருந்து அந்த கர்மாக்களை நோட் பண்ணின்றிருக்கிறவர் அதற்கு தகுந்த காலம் வரும்பொழுது நமக்கு திருப்பி கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார்னால், பாப கர்மாக்களை பண்ணினா துக்கங்களையும், புண்ணிய கர்மாக்களை பண்ணினா சுகங்களையுமாக கர்ம பலன்களை அவர் கொடுப்பார். நமக்கு என்ன வியாதிகள் வருதோ இதுக்கெல்லாம் நாம் பூர்வத்தில் பண்ணின கர்மாக்களே தான் காரணம். இன்பமோ துன்பமோ எல்லாம் நாம் செய்த கர்மாவினுடைய பலன். அதை சமயம் பார்த்து கொடுப்பார் அவர். அரும்பிணி பாவம் எல்லாம் அகன்றன என்னை விட்டு. அது உண்மை. அவரவர்கள் அவரவர்களுடைய கர்மாவை அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படிங்கிறது உண்மை, சட்டம், பொது சட்டம். ஆனால் அவனுக்கு ஆட்பட்டு அவனுடைய கைங்கரியமே லட்சியம் என்று ஆன பிறகு இவனை போய் கெடுத்தான் நம் கைங்கரியம் கெட்டு போயிடுமே என்று நினைச்ச பெருமாள் ஆகினாலே ஓங்கி அடிக்கிறதும் இப்படி செல்லமா தட்டிட்டு போறதும் உண்டு இல்லையா? அடிக்கிறது அடிக்கத்தான் வேணும். கைகால முறிச்சு விட்டா அப்புறம் நாளைக்கு கைங்கரியம் பண்ண முடியாது. கர்மாவுக்கு பலனையோ கொடுக்கத்தான் வேணும். அதனால ஒரு பிள்ளையால பிரயோஜனம் இல்லைன்னா ஓங்கி அடிக்கிறதும், ஆனால் நல்ல பிரயோஜனம் உள்ள பிள்ளைய ஏண்டா அப்படி பண்ணினேன்னு சொல்லிட்டு இப்படி தட்டிவிட்டு அனுப்புறதும் போல நாம் பெருமாளுக்கு ஆட்பட்டிருந்தோமானால் நம்முடைய கர்ம பலன்கள் கூட நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்கிறார். அனுகூலம்னா என்ன? கதை சொல்லும் போது உடம்பு வரல, அப்புறம் போய் ஜுரம் வந்துடுத்து. கதை கேட்கிற இந்த ஒரு வாரம் உடம்பு நன்னா இருந்தது, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போறாப்பல நேர்ந்தது அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் இப்போதான் புரியறது. இந்த பாசுரத்தை பார்த்தா அவனுக்கு ஆட்பட்டிருந்தோமானால் அதுக்கு அனுகூலம். மயா அனுகூலேனே என்று பகவானே சொல்கிறான். நமக்கு அனுகூலம் பண்ணி வச்சு கர்ம பலன்களை மாற்றி அமைப்பான். கர்ம பலன்களை ஒழிக்க முடியாது, அதை அனுபவிச்சுதான் தீரணும். இருந்தாலும் அதை மாற்றி விடுவனா. நீ இப்படி இப்படி நமக்கு ஏதோ கைகால் முறிய வேண்டியிருந்தது, இன்னைக்கு கைகால் முறிய வேண்டியிருந்ததுங்கிறது தலையெழுத்து. அது என்னவோ உடம்பு இப்படி அரிச்சாப்புல இருந்தது, இப்படி சொரிஞ்சது ரத்தம் வந்து கொடுத்து போருமே. ஏனால் இன்னைக்கு கைகால் முறிய வேண்டியிருந்தது, சொரிஞ்சா ரத்தம் வந்ததோட ஸ்மூத்தா விட்டுடுவார். நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, சொப்னானுபவம் கூட அவனுடைய கிருபதான். கைகால் முறிய வேண்டியிருந்தது அப்படிங்கறத சொப்பனத்துல அனுபவிச்சுட்டு போகட்டுமே. இவன் கனவுல எங்கேயோ லாரி மோதினாப்புல கைகால் முறிஞ்சு போயிட்டாப்புல ஆஸ்பத்திரிக்கிறாப்புல கனவு கண்டு எழுந்துட்ட பிறகு உடனே குண்டனா கோவிலுக்கு வந்துட்டான். இதெல்லாம் கோவிலுக்கு வரவாளுக்கு மட்டும் ஈஸியா பெருமாள் செய்யற காரியம், எல்லாருக்கும் கிடையாது. முறியணும்னா முறிஞ்சுத்தான் ஆகணும், முறிஞ்சுத்தான் ஆகணும். அவனை ஆசிரித்தவர்களுக்கு கர்ம பலன்களை அவன் கொடுத்தாலும் கூட, ஆனா அவைகளை தன்னுடைய பக்திக்கு அனுகூலமாக கொடுத்து எம்பெருமான் நீதியிலையும் இருந்தாகணும், பக்தனுக்கும் அனுகிரகம் செய்யணும் என்று நம்ம பழக்கு வருங்கிறார். அதனால எனக்கு எல்லாம் விட்டு பேடுத்துங்கிறார். எதனாலே நான் திருவரங்கம் அப்படின்னு சொன்னதுமே அப்புறம் எனக்கு கர்மா ஏது, கர்ம பலன் ஏது? சுரும்பமறு சோலை சூழ்ந்த அரங்கமாக கோயில் கொண்ட. அங்க சுரும்பு வண்டுகள் எப்படி இருக்கு? வண்டுகள் எப்பொழுதுமே சோம்பேறி இல்ல. பருபருன்னு அலைஞ்சாலேயே வண்டு மாதிரி அலையறையே அப்படித்தானே சொல்லுவோம். அது சோம்பேறி இல்ல. அந்த சுரும்பு ஏன் அலைஞ்சுட்டே இருக்கு? இங்க போய் அந்த பூவில தேன் எடுக்கும், இங்க போய் தேனடைய வைக்கும், தேனை வச்சுட்டு பறக்கும், பறந்துட்டே உட்காரும், உட்காண்டே இருக்கு. அதுபோல பகவத் கைங்கரியத்துல நாம் சுறுசுறுப்பா இருக்கணுமா?
அந்த வண்டு போல, வண்டு திருவரங்கத்துல வண்டு எப்படி அலையிறதோ அதுபோலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதாக ஆசை கொண்டு சோலை சூழ்ந்ததாகிய திருவரங்கத்திலே ஏதாவது கைங்கரியம் செய்து கொண்டு அரங்கமாய் கோயில் கண்டு கைங்கரியம் கசக்குமோ நாள் கரும்பினை கண்டு. பார்த்தாலே தித்திக்கும் கரும்பு, பாக்கி கரும்புலாம் கடிச்சாதான், கடிக்க முடியலன்னா அதை முறிச்சு நெசுக்கி பிழிஞ்சு வாயில கொட்டிண்டா அது என்னவோ தித்திக்கும். ஆனால் இந்த கரும்பு இருக்க, நம்பெருமாள் என்கின்ற ரங்கநாதனாகிய கரும்பு நினைச்சாலே தித்திக்கும், ஒருத்தர் சொல்லி கேட்டாலே தித்திக்கும், பொருத்தியாருக்கு சொன்னாலே தித்திக்கும். இவ்வளவு சொன்னாரே போய் ஸ்ரீரங்கத்துல பார்ப்போம்னு பார்த்தாலே தித்திக்கும். நான் பார்த்துட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொன்னா அதை கேட்டாலே தித்திக்குங்கிற ஒரு கரும்பு இது. கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. என்னுடைய 2 கண்களும் படுற ஆனந்தம் உண்டு. ரங்கநாதன தரிசனம் பண்ணினால் என்னுடைய 2 கண்களும் அப்படி ஆனந்தப்படுறது என்கிறார். காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதினாலும் பாவியேனாக எண்ணி அதனுள்ளே பழுத்தொழிந்தேன். தூவிசேரன்னம் மல்னும் சுழம்புன சூழ்புனர் குடந்தையானை பாவியேன் பாவியாது பாவியேன் ஆஜிதேனே ஏகேயே. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை போலேயே இந்த பிரபந்தம் இருக்கு என்று அன்றொரு நாள் சொன்னேன் இல்லையா? சில இடங்கள் அப்படியே இருக்கு. பாவியேன் பாவியேனே என்று தொண்டரடிப்புடியாழ்வாரும் சொல்றார். பாவியேன் உன்னையெல்லாம் பாவியேன் பாவியேனே என்று திருமாலை. திருமங்கை மன்னன் சொல்றது பாவியேன் பாவியாது பாவியேன் ஆயினேனே என்கிறார். பாவியாதுன்னா நினைக்காதுன்னு அர்த்தம். எல்லாரும் பாவிதான், எல்லாரும் பாவிதான். பாவி இல்லை அப்படிங்கறதுக்கு என்ன ஹேதுனால் உம்மை நினைக்கிறது தான். உம்மை நினைச்சுட்டால் யாரும் பாவி இல்லை, அப்படி தப்பினால் எல்லாரும் பாவிதான். ஏன்னா ஒரு பாபமாவது பண்ணாம தற்பனா சம்சாரத்துல அவனுடைய தகுதிக்கு தகுபடி 10 பாவம் பண்ணிருப்பான். பண்ண பாபத்தையே 10 தடவை பண்ணிருப்பான், 100 தடவை பண்ணிருப்பான், 1000 தடவை பண்ணிருப்பான். பண்ணினதையே பண்ணிட்டு இருப்பான், சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுலயும் பாபம் செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டியதை விட்டுட்டதுங்கிறது ஒரு பாபம், செய்யக்கூடாததை செஞ்சான்ங்கிறது ஒரு பாபம். ஆக பாபம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. அதனால யாருமே பாபிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரை பார்த்து எல்லாரும் பாபிதான் நீயும் பாபிதான் சொல்லக்கூடாதே தவிர, ஏன்னா அது ஒரு பாபம் தானே. ஏ பாபிகளே அப்படின்னு கூப்பிடுறதே ஒரு பாபம்தான். பாபிகளே அப்படின்னு எங்க யாரையுமே எங்கேயுமே நம்முடைய வேதத்துல கூப்பிட்டதே கிடையாது. நம்முடைய வேதத்துல யாரை பார்த்தாலும் சௌமியா என்றுதான் கூப்பிடுறது. நல்ல பையனே, நல்ல குணம் உடையவனே என்றுதான் கூப்பிடுகிறது. யாரையும் பயமுறுத்த வேண்டாம், பாவின்னு சொல்லி யாரையும் பயமுறுத்த வேண்டாம். பாவியா இருக்கிறவன் பாவியா தான் இருப்பான். சில பேர் பாபத்தை செஞ்சு விட்டு இப்படி செய்தோமேங்கிற ஒரு கழுவிரக்கம் உடையவனாக இருப்பான். அது கூட இருக்காது, நான் பண்ணது சரியாத்தான் பண்ணினோன்னு வேற நினைச்சுன்னு இருப்பான். எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, பரிகாரம் உண்டு. ஆனால் பகவான நினைக்காத பாபத்துக்கு என்ன பரிகாரம்? பகவன் நாமமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு பாபம் இருக்கு இல்லையா? இந்த பாபத்துக்கு எதுதான் பரிகாரம்? பகவன் நாமத்து சொல்லிவிட்டால் உலகத்துல ஒத்தருமே பாபி இல்லை அப்படிங்கிறார் திருமங்கைய மன்னன். அதற்காக தன்னை சொல்லிக்கிறார். பொறுத்தியாரு போய் நீ பாபின்னு சொல்றதும் ஒரு பாபம் தானே என்று நினைச்சு தன்னை பாபின்னு சொல்லிக்கிறது வினயம், ஒரு வணக்கம். தன்னை பெரிய புண்ணியவான் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நானும் ஒரு பாபி அப்படின்னு நினைக்கிறது ஒரு வணக்கம் தானே. தன்னை சொல்லிக்கிறது போல சொல்றார். எப்ப பாபினால் பகவன் நாமத்தை சொல்லாத போனால் பாபி,
நாமத்தை சொல்லிவிட்டால் பாபியாகவே இருந்து நாமத்தை சொன்னாலும் ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா அனிஷ்டஜாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்யேவிகி பாவகா நாமனோஸ்தி யாவதி சக்திகி பாப நிர்கரணே ஹரேகே தாவத் கர்த்தும் நசக்னோதி பாதகம் பாதகீ ஜனஹா என்று பகவன் நாமத்துக்கு பாபங்களை நீக்கும்படியான எவ்வளவு பெருமை உண்டோ அது தோத்து போகும்படியாக ஒருவன் ஒரு பாபத்தை செஞ்சிட முடியாது என்று சொல்லியிருக்கிறதுனால அவனுடைய நாமத்தை சொன்னதுமே எல்லா பாபங்களும் நீங்கி விடுறதுனாலே எப்ப பாவினால் பாவியாது பாவி அப்படிங்கிறார். உன்னை பாவிக்காமல், பாவனைனா தியானம், உண்மை தியானம் செய்யாதபடி இருந்தால் பாவியேனே. பாபிதான். தியானம் செஞ்சு விட்டார்னால் அப்புறம் அவனை பாவின்னு சொல்லலாமா? சொன்னால் பகவானுடைய நாமத்துக்கே கௌரவ குறைச்சல். யாரையும் பாபின்னு சொல்லாதேன்னு உத்தரவு போடுறான். அர்ஜுனனை பார்த்து கண்ணபிரான் அபிச்சே